வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகரேகம். நம்ம இன்னைக்கு பதில் மிக மிக அருமையான தலைப்போட பேச வந்திருக்காங்க. இந்த தலைப்புங்கிறது வேற சனி 8ல் இருந்தார். சனி 8னா அட்டம சனி. இந்த அட்டம சனி எப்படி சார் இருக்கும்? இந்த அட்டம சனி காலகட்டத்துல என்னெல்லாம் சார் நடக்குங்கிறத பத்தி தெளிவா நீங்க பேசலாம். நமக்கு வரக்கூடிய நண்பர்கள் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது சார் எனக்கு அட்டம சனி பத்தி சொல்லுங்க சார், அட்டம சனி பத்தி சொல்லுங்க சார். சோ இந்த வீடியோங்கிறது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சமர்ப்பணமா இருக்கும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே. சனி 8ல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றேன். புரியுதுங்களா? இதை நீங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியதை நீங்க கரெக்டா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அப்ப இந்த வகைகள்ல உங்களுக்கு பிரச்சனை சந்திக்க போறீங்கன்னா அதற்கான பிரிகேஷன் நீங்க தான் எடுத்துக்கணும். மழை வரப்போதும் சொல்லியாச்சுன்னா நம்ம எப்படி நம்ம கொடை எடுத்துட்டு போறோம், ரெயின் கோட் எடுத்துட்டு போறோம், அது மாதிரி இந்த காலகட்டத்துல இது மாதிரியான பிரச்சனை வரும் நான் சொல்ல போறேன். இப்ப இதுக்கான தீர்வு நீங்க தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சரி, சனி 8லங்க. சனி 8 ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கார். கோச்சாரத்துல வரக்கூடிய ஆயுள்காரன் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கார். 8 சனி. சனி 8ல என்ன பண்ணுங்க? ஆயுள்காரன் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கும்போது எப்படி ஆயுளுக்கு பங்கமான நிகழ்வுகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஆயுளுக்கும் பயப்படாது. ஆயுள் என்னமோ உண்டு. புரியுதா? ஆயுள்காரன் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் இருக்கும், ஆனா பயத்தை கொடுப்பாருங்க. சனி 8ல வந்தாருன்னா நம்ம என்னவா இருக்கும்? அசிங்கம் வரும், அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உடல்ல நோய்கள் வசப்படும். உடல்ல நோய்கள் வசப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருப்பாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருப்பாருன்னா சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனி விசேஷ பார்வைகள் உண்டு. புரியுதுன்னா? விசேஷ பார்வைகள்ல சனி பாக்குறாருனாவே பாத்தீங்கன்னா எந்த பார்வை எங்க விடுதோ அங்கேயும் சனி இருக்காருன்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடத்த சனி பாப்பாரு இல்லைங்களா? அப்ப 2ஆம் இடத்த சனி பாக்குறோம்னா என்ன சார் நடக்க போகுதுன்னா, 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் இல்லைங்களா? அப்போ நம்முடைய வாக்கு கரெக்டா இருக்கணுங்க. பேசக்கூடிய பேச்சுக்களை நம்ம கவனமா இருந்துக்கணும். பேச்சினால் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானங்கள் சந்திக்க நேரிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குடும்பத்துல இருக்கவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க நம்மள புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சொல்வாக்குங்கிறது பார்த்தா அதிகமா நம்ம அவங்கள ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நல்லதான் சொல்லுவீங்க நீங்க. அவங்களுக்கு கேட்குறது எப்படின்னா, என்ன ஆர்டர் பண்றான், எனக்கு கட்டளை போடுறாங்கிற மாதிரி இந்த ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுனால பிரச்சனை வரும். சாப்பிடக்கூடிய உணவுனால பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடம் வாய்ஸ்தானம் இல்லைங்களா? வாக்குனா வாய் தானே. அப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடுனால பிரச்சனைகள் வரும், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு சொல்வாக்க கொடுத்துட்டு சொல்வாக்கு காப்பாற்ற முடியாத அளவுக்கு வந்துடும். அப்போ இந்த காலகட்டத்துல முடிஞ்சாலும் நீங்க பேச்சை குறைச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் நீங்க அட்வைஸ் பண்ண தேவையில்லை. யாருக்கும் எந்த ஒரு கீதா உபதேசம் நீங்க கொடுக்க தேவையில்லை. கீதானா கீதை உபதேசம் யாரும் கொடுக்க வேண்டாம். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற பிரச்சனை சால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா இருக்கும். 2வது சனியுடைய பார்வைகள் தொழில் மேல விழும். சனியுடைய பார்வைகள் தொழில் சார்ந்து மேல விழும். அப்போ தொழில் சார்ந்த சனி உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். அப்போ தொழில் சார்ந்த சனி உட்கார்ந்தா என்ன சார் இருக்கும்? தொழில் சார்ந்த சனி உட்கார்ந்தாருன்னா வேலையில அழுத்தம். சனினாவே மந்தன். அப்போ உங்களுக்கு வேலைங்கிறது பாரமா தெரியும். வேலைங்கிறது பாரமா தெரியும். சரியான நேரத்துக்கு நீங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாலும் மேனேஜர் உங்களை திட்டுவாரு. கரெக்டா நீங்க இருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகக்னிஷன் இருக்காது, டாமினேஷன் இருக்கும், குறை சொல்லுவாங்க, கோவப்படுத்துவாங்க, வேலையை விட்டு வெளில போயிடலாமாங்கிற எண்ணங்கள் வரும். வேலையில அழுத்தம் இருக்கும், வேலையை விட்டு நான் வெளில போயிருங்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே கரெக்டா பண்றேனே சார், எனக்கு 10 மணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் சார், நான் 9 மணிக்கே ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன் சார், கிளைண்ட் மீட்டிங் கரெக்டா அக்செப்ட் பண்ணிட்டேன் சார், ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துட்டேன் சார், நானு கிளைண்ட் கிட்ட எந்த ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எதுவுமே இல்லை சார், எனக்கு தொழில் நல்லா சார் நான் பண்றேன், நானு தொழில என் கூட்டாளியோட நான் நல்லா உழைக்கிறேன் சார், ஆன் டயத்துக்கு போறேன் சார், எல்லாம் கரெக்டா பண்றேன் சார், ஆனாலும் மேனேஜர் திட்டுவாங்க. பொறுத்தான் ஆகும்னு வேற வழி இல்ல. எதுக்கு நம்ம பேசணும்னா அது ஆள போயிடும். புரியுதுங்களா? சரி, தன் சுகஸ்தானத்தை இவர் பார்ப்பார். அடுத்து சனியுடைய பார்வை தன் சுகஸ்தானத்து மேல போய் விழுந்துடும். தன் சுகஸ்தானத்து மேல சனி பார்வை விழுந்தா எப்படி சார் இருக்கும்? நம்மளால சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது, தூக்கம் வராது. எப்ப நம்ம தூங்க கூடாது, எப்ப அதிகமா ஒர்க் நினைவோ அந்த நேரம் தூக்கம் வரும், தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூக்கம் வராது. பசிக்கிற நேரத்துக்கு உணவு கிடைக்காது. 2வது பாயிண்ட். வண்டி வாகன வீடு செலவு கொடுக்கும். வண்டி ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், வாகன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகள் வகையில அமைதி இருக்காது.
புரியுதுங்களா? பூர்வீக சொத்துக்கள் இருந்து அது பிரச்சனைல போய் நிற்கும். அப்பா மகன் சண்டை வரும், அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்பா வீட்டை விட்டு போவேலாம்பாங்க, அண்ணன் தம்பி சண்டை வரும், அங்காளி பங்காளி சண்டை வரும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுவான், இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப என்ன சார் நீங்க பண்ணலாம்னா, அப்போ நம்ம இந்த வகைகள் நம்ம அலர்ட்டா இருந்துக்கணும். புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து ஓவராலா அட்டம சனின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சனி நிற்கும் போது இந்த கோச்சாரத்துல கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள்ங்க. சார் எனக்கு ஜனகால ஜாதகத்திலே சனி 8ல இருக்கு சார்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. இந்த ரீதியிலான கவனங்கள் மிக முக்கியமாக. 8ஆம் இடத்துல இயற்கையாக சனி பகவான் இருக்காரு, இந்த ரீதியில பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு கை தூக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்ன சார் தீர்வே இல்லையே சார்? சனி பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மந்தனுங்க. சனி பகவான் நியாயஸ்தனுங்க. சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடுகள் வச்சுக்கோங்க. சனிக்கிழமையில அசைவத்தை தவிர்த்துக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு தான தர்மங்கள் கொடுங்க. கைகால் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க உதவிக்கரம் கொடுங்க. அதே மாதிரி வந்து பசிய போக்குங்க. ஏழைகளுக்கு சனிக்கிழமைகள்ல பசிய போக்குங்க. காலணிகள் வாங்கி தானமா கொடுங்க. திருநள்ளாறு சனீஸ்வரன் வருஷத்துக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணும் பட்சத்துல இந்த தாக்கங்கள் கடுமையாக குறைக்கப்படுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த ஸ்தானங்கள்ல இருக்காருன்னா உங்களுடைய உடலை நம்ம தாங்க பேணி பார்த்துக்கணும். ஏன்னா நோய் நொடிகள் வரும். 2வது 8ங்கிறது பார்த்தீங்கன்னா மர்ம உறுப்புகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இடுப்பு எலும்புகளை குத்திக்கூடிய பகுதிகளுக்கும் பட்சத்தை நம்ம இந்த வகையில நம்ம கவனமா இருந்துக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் வரும், கட்டிகள் வருது அமைப்பு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. சோ அதனால வந்து என்னன்னா நம்மளுடைய சுத்தம் அங்க இருக்கணும். சனி 8லனா பாத்தீங்கன்னா வீட்டை 2ஆம் இடத்துல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தம் இருக்காது. வீடுகள்ல தூசு தும்படைகள்லாம் இருக்க மாதிரி ஆக்கிடும். பழைய இரும்பெல்லாம் தூக்கி போட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்குவோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ஒரு எறும்பு கூட தீங்கு நினைக்காம இருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். சனிக்கிழமைகள் பெருமாள் வழிபாடு வச்சுக்குவோங்க. அதே மாதிரி ஒப்பில்லாத பெருமாள் சொல்லக்கூடிய இந்த உப்புளியப்ப பெருமாளை போயிட்டு வழிபாடு. எங்க சார் ஆலயம்? கும்பகோணத்துக்கு அடுத்து உப்புளியப்பன் கோயில். இந்த உப்புளியப்பன் கோயில போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. திருவோண நட்சத்திரத்துல போயிட்டு வழிபாடு பண்ணி பாருங்க, நிச்சயமா வாழ்க்கையில சனி தோஷம் நீங்கி நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.